பார்க்கலாமா? இந்த குட்டி பேர் என்ன தெரியுமா? அழகான பட்டம். துடிப்புள்ள சிறுவன் பல வண்ணங்களில பட்டம் செய்து பறக்க விட்டு மகிழ்வது அவனுடைய வழக்கமா இருந்துச்சு. ஒரு முறை அவன் தன் முழு பலனை செலவிட்டு நேர்த்தியான ஒரு அழகான பட்டத்தை உருவாக்கினான். பின்னர் அத வானத்துல பறக்க விட்டான். ஆஹா, என்ன அருமை, என்ன அழகா இருக்கு, அழகா அந்த வாழை ஆட்டிக்கொண்டே பறக்குதே என்று அவன் மகிழ்ச்சியில திகைத்துக் கொண்டிருந்தான். அப்போ எதிர்பார்த்த விதமா அவன் கையில் இருந்த பட்டத்தினுடைய கயிறு பெருங்காற்றினால அறுந்து போயிடுச்சு. பட்டம் மிக வேகமாக பறக்க ஆரம்பித்தது. பட்டத்தோடு விரைவாக பட்டத்தை பிடித்துக் கொள்ளும்படி ஓடுறான். ஆனா பட்டம் வெகு தொலைவிற்கு போய்விட்டதுனால அவனால பிடித்துக் கொள்ள முடியவில்லை. பல நாட்கள் திட்டமிட்டு வடிவமைத்த பட்டம் அவன் கையை விட்டு நழுந்தது என்று ரொம்ப துடிச்சான். மறுநாள் அருகில் உள்ள காட்டுக்கு சென்று பட்டத்தை தேடினான். அது ஒரு பெரிய முள் மரத்துல பட்டம் மாட்டிக் கொண்டிருக்கிறத பார்த்தா அவனுக்கு உள்ள உடைந்தது. ஐயோ, நான் உருவாக்கின பட்டம் இப்படி பரிதாபநிலை இருக்கிறதுன்னு நினைச்சிட்டு ரொம்ப அதை பார்த்து எண்ணி நிற்கிறான். அப்ப அந்த முள் அவனோட பேசுகிறத அவன் உணர்றான். அந்த முள் என்ன சொல்லுதுன்னா, ஐயோ நீ குத்துக்குதே, என்னை யாராவது காப்பாத்துங்களே அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கத்தோட பாக்குறது போல அவன் உணர்றான். அப்ப அவன் அந்த பட்டத்தை எப்படியாவது மீட்டுக்கொள்ளணும்னு சொல்லி அதுக்கு முயற்சி பண்றான். அந்த மரம் மேல ஏறுறான் அந்த பட்டத்தை எடுப்பதற்காக. அந்த மரம் முள் மரமாக இருந்ததுனால இவன் கை, கால், முதுகு என்ன எல்லா பக்கமும் குத்துறதுனால ரத்த சொட்ட அதை பொருட்படுத்தல. நான் உருவாக்கின பட்டத்தை எப்படியாவது எடுத்து விட வேண்டும் என்ற தீவிர முயற்சியில் அவன் ஈடுபட்டான். அந்த பட்டத்தை மீட்டு கொண்டான். அவனுக்கு அளவிட முடியாத சந்தோஷம், முகத்துல ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா தான் உருவாக்கின பட்டத்தை ரத்த சிந்தி மீட்டு கொண்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டான். அவனுக்கு ஒரு பெரிய திருப்தியும் காணப்பட்டது. இது போலதான் நம்மளும் நம்ம செய்த பாவங்களை தேவனை விட்டு பிரித்தது. ஆனா நமக்காக இயேசு தம் ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து தம்மை பாவங்களினாலும் சாபங்களினாலும் நாம் மீட்டு கொண்டாரு. வேதவசனம் இப்படியாய் கூறுகிறது, உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தை போலவும் அகற்றி விட்டேன், என்னிடத்தில் திரும்ப, உன்னை நான் மீட்டு கொண்டேன். ஏசாயா 44 அதிகாரம் 22வது வசனம்.